பாருங்கள், இந்த சுகர் பீடை லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அந்த சுகர் பீடை மேலே எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து இந்த நம்ம போட்டுக்கோங்க அந்த பீடு, அந்த ஹேங்கிங் பீடுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். ஹேங்கிங் பீடில் அந்த சுகர் பீடு எல்லாத்தையும் உள்ளார விட்டு இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசி வெளியில் வருதுங்களா, தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஊசியை மெதுவாக எடுத்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இப்படி போட்டுட்டேன். மெதுவாக எடுத்து அந்த நம்ம ஆல்ரெடி போட்டுக்கோங்க சுகர் பீடில் தான் எடுத்தோம். அந்த சுகர் பீடுக்குள்ளேயே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி டைட்டாக இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. தொங்கும் நல்லா. இப்படி நல்லா தொங்கணும். போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு இதை எடுத்து ஒரு 2-3 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே லாக் பண்ணிக்கோங்க. கீழே எப்படி லாக் பண்ணணுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே எப்படி லாக் பண்ணி நாட் போடணுங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு வேணும் அது வேணும் அப்படின்னா எனக்கு வந்து லாக் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அந்த நூலை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நூல் எடுங்க. அதே இடத்துல நீங்கள் லாக் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கிரிப் வந்து கிடைக்காது. ஒவ்வொரு வீடுக்கும் லாக் பண்ணி அந்த நூலை கட் பண்ணி எடுத்துட்டு ஊசியை கட் பண்ணி எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு லாக் போடுங்க. உங்களுக்கு நல்லாவே கிரிப் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.